ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி ஹோலி. இன்றைக்கும் ஹாப்பி ஹோலி. இன்றைக்கி என்ன அப்படின்னா வத்த குழம்பு, பாவக்காய் சிப்ஸ் மாதிரி செய்ய போகிறேன். வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, அப்புறமா ஒரு 5 தக்காளி, அப்புறமா புளி கரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாவக்காய் சிப்ஸுக்கு பார்த்திங்கன்னா பாவக்காவை உப்பு போட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகட்டும், கொஞ்சம் ஊறட்டும். அதுக்கப்புறமா பாவக்காய் சிப்ஸை ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதையும் பாருங்கள். பாவக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ சின்ன வெங்காயம் போடலாமா? கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் போட்டாச்சா? ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுடுங்க. போட்ட அப்புறமா வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா எல்லா பக்கமும் அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் நல்லா போயிட்டு எண்ணெயில் கூடிடும். மஞ்சள்தூள், பெருங்காயம், நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா எண்ணெயில் வதங்கணும். சால்ட் போட்டுக்கோங்க, கல்லுப்பு. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சுடுங்க. ஸோ வெங்காயத்துக்கு அப்புறமா தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு எல்லாத்தையுமே நல்லா கிளறி விடுங்க. எல்லா பக்கம் மிக்ஸ் ஆனிச்சு. அப்புறமா ஒரு கிரவுண்ட்நட் ஆயிலும் போடலாம், இல்லை நல்லெண்ணெயும் போட்டு செய்யலாம். எனக்கு கிரவுண்ட்நட் ஆயில் போடும்போது கிரவுண்ட்நட் ஆயில் போட்டிருக்கேன். லாஸ்ட்டாக அது கொதித்து புளியெல்லாம் கரைச்சி போட்ட அப்புறமா பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் போடலான்னு இருக்கேன். அப்புறமா 2 ஸ்பூன் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வத்த குழம்பு பொடி, ஸோ அரைச்சி வச்சது, அதை போட்டிருக்கேன். அப்புறமா புளியை கரைச்சி போட்டுடுங்க. அது நல்லா கொஞ்சம் கெட்டி ஆன அப்புறமா நல்லெண்ணெய் போட்டு திருப்பி அதை கிளறி விடுங்க. பாருங்கள், நல்லா கொதியுது. நல்லா எல்லா பக்கமும் அது ஸ்ப்ரெட் ஆனதுனால நல்லா பாருங்கள், வத்த குழம்போட ஸோ வத்த குழம்போட ஸ்டைல் ஃபுல்லாமே வந்துருச்சு பாருங்கள். அந்த ஆனியன், தக்காளி எல்லாமே எவ்வளோ அழகாக அப்படியே இருக்குது பாருங்கள். உடையவே இல்லை ஆனியன் ஒன்று கூட. எண்ணெய் எல்லாமே நல்லா மேலே நிறைய நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த பாவக்காய் சிப்ஸ் பண்ணலான்னு இருந்தேன் இல்லைங்களா, அதில் சால்ட்டு ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச அப்புறமா பார்த்திங்கன்னா அரிசி மாவு, கடலை மாவு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். எல்லாரும் பார்க்குறீங்களா? கொஞ்சம் அம்மா பார்க்குறது. மசாலா போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். பெப்பர் பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே. ஒரு 2 நிமிஷம் அது கொஞ்சம் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகட்டும். அப்படியே வச்சிடலாம். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பாவக்காய் சிப்ஸை நல்லா எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க.
எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. அது எண்ணெயில் போயிட்டு நல்லா வதங்கணும். இது வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாவக்காய் வந்து சிப்ஸு வந்து கசப்பே இருக்காது, குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, பாவக்காய் சிப்ஸை வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஷேப்பில் கட் பண்ணால் சிப்ஸ் மாதிரி வரும் ஓரளவுக்கு. உப்பு போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கடலை மாவு, அரிசி மாவு, அப்புறமா கொஞ்சம் வந்து கரம் மசாலா, பெப்பர் பவுடர் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் பொரித்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது எல்லாத்துக்குமே பண்ணலாம். சாம்பாருக்கு தொட்டுக்கலாம், ரசத்துக்கு தொட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே. தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். நல்லா வந்து எல்லா பக்கம் ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வர்ற வரைக்கும் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், இது இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? ஸோ நல்லா வந்து முறுன்னு ஆற வரைக்கும் பண்ணுங்கள். கசப்பே இருக்காது, கசப்பெல்லாம் எடுத்துடும். இது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லன்ச் பார்க்கலாமா? லன்ச் வந்து என்ன அப்படின்னா, வத்தக்குழம்பு, ஆனியன் வத்தக்குழம்பு, கர்ட் ரைஸ், உடுப்பி ஊறுகாய், சிப்ஸு ஸ்நாக்ஸ் மாதிரி, பாவக்காய் ஃப்ரை, நெக்ஸ்ட்டு வந்து பாப்பாவுக்கு சாம்பார் சாதம், உருளைக்கிழங்கு சிப்ஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், பொமோக்ரேனட். இன்றைக்கி லன்ச் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கி பண்ண வந்து மெனு எல்லாமே வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.